நீங்க பிக் பாஸ்க்குள்ள வந்து நீங்கலாம் என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பையன் விஷயம் என்னால ஏத்துக்கவே முடியல. யா ஒரு என்ன சொல்றாங்கன்னா, நான் நெறைய விஷயங்கள் சாதிச்சு தான் உள்ள வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிற அப்பா நீ நாட்டுப்புற கலை நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நீ கண்ல பிளேட் எடுத்திருக்க, ஊசி எடுத்திருக்க அது. அதுக்கப்புறமா நீ பண்ண வேலை என்ன? நான் பிரிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எப்படி? என்கிட்ட வந்து லாஸ்ட்டா கூட நான் கேட்கும்போது, "டேய் இதெல்லாம் உட்டுர்றா. உங்க அம்மாவ பார்த்துக்கோ." உன்னை படிக்க வச்சிருக்காங்க. நீயே சொல்லியிருக்க, நானே வேலைக்கு போவேன். நான் சாமி அலங்காரம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் ஸ்கூலுக்கு போவேன். நான் அப்படி படிச்சேன்னு நீ சொன்ன. நீ அம்மாவ பார்த்துக்கோடா. நான் இல்ல, என்னால இந்த தொழில விட முடியாதுன்னேன். இப்ப உன் தொழில இம்ப்ரூவ் பண்றதுக்கு உள்ள வந்திருக்கிறியா? இல்ல உன் தொழில்ல நீ காமிக்கிற மேஜிக் வேலையெல்லாம் இங்க நான் காட்டுவேன். அப்புறம் எதுக்கு இப்ப நீ போன ஃபர்ஸ்ட் டேவே எல்லார் வாயும் மூடு. போ உன் மந்திர சக்திய வச்சு உன்ன எல்லாருமே வந்து நமஸ்காரம் உனக்கு பண்ற அளவுக்கு பண்ணு. ஏன் மூடிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் இத்தன பேர் நாமினேட் பண்ணாங்க? எலிமினேஷனுக்கு. ஆ அதுக்கப்புறம் ஒரு வீடியோல வந்து, இனிமே தான் என்னோட மந்திர வேலைய காட்டப் போறேன். என்ன விஜய் டிவி வந்து அவன வச்சு, இவரு வந்து மந்திர வேலைலாம் பண்ணி பிரிஞ்ச குடும்பத்த ஒண்ணாக்குவாரு, ஒண்ணாக்குற குடும்பத்த பிரிஞ்சுடுவாரு. அவருக்கு ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு, இல்லன்னா அவருக்குன்னு வந்து ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு வச்சு சம்பாதிக்க விஜய் டிவி ட்ரை பண்ணுதா? அப்படின்னு கூட எனக்கு கண்டிப்பா தோணுது. இன்னொன்னு வந்து, அவன் வாயால அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் வந்து மனித மாமிசம் சாப்பிட்டுருக்கேன்னான். அவன் ஒரு கேனிபல். மனுஷன் பொணத்த மனுஷன தின்றவன். நீ எப்படியா ஒரு 15 20 பேர் நடுவுல அவன விட்டு வச்சுக்கிற? இல்ல எனக்கு சரிப்பா கொஞ்சூண்டு மூளை. விஜய் டிவி இல்ல ஏதோ ஒரு டிவி, ஏதோ ஒரு சேனல் நீங்க எப்படியாவது போங்க. அந்த சேனல்ல எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்கலாம் பெரிய கார்ப்பரேட்ல உட்கார்ந்து நீங்க டிஸ்கஷன்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்க டிஸ்கஷன்லாம். அதுல உங்க ஒருத்தனுக்கு அறிவு இருக்காது. ஹி இஸ் அ கேனிபல். அப்புறம் வந்து நான் அதெல்லாம் சாப்பிடலன்னு அந்த ட்ராமாவோ அது உண்மையா சாப்பிட்ட நான் பார்த்தோமா? ஆனா அன்னைக்கு அவன் சத்தியம் பண்ணானே! இது வந்து அகோரி ஆகும்னா, இது சாப்பிட்டே ஆகணும்னு. அப்ப அத அவன் சாப்பிட்டான் இல்லன்னு தெரியல. ஆனா சாப்பிட்டாவும் அவன் சாப்பிட்டுருக்கேன்னு அவன் வாயால ஒத்துக்கிட்டான்ல. இப்ப அங்க எங்கேயாவது அவன் சுட்டுக்கிட்டா, அப்படின்னு பிச்சு அவன் வாயில போட்டுப்பானா? ஒரு கேனிபல நான் முதல்ல இங்க சுத்த விடலாமா?